Hi aspirants, welcome to Tesahi Institute. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC JDO that is Junior Drafting Officer CTI ESA எக்ஸாம் இருக்கும்ல அந்த எக்ஸாம்ல இருக்கிற JDO பத்தி ஃபுல் ஓவர்வியூ பார்க்க போறோம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏஐ பத்தி போட்டிருந்தோம். அது யாராவது பார்க்காதவங்க கண்டிப்பா நம்ம இன்ஸ்டியூட் சேனல்ல போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கண்டென்ட்ஸ் என்ன நம்ம இந்த வீடியோல இருக்கு அப்படிங்கிறது ஓவர்வியூ, டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இது கீழே வரும், சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், தென் பாத் டு ஸ்டடி. ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க். ஜேடிஓ என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங்கா இருக்கட்டும், ஆட்டோகேட் டிராஃப்டிங், எஸ்டிமேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அசிஸ்ட் பண்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அசிஸ்டிங் ஒர்க் எல்லாமே வந்து இந்த ஜேடிஓ பண்ற ஒர்க் தான், டிராஃப்டிங் ஆஃபீஸரோட ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பிளானிங், ஸ்க்ரூட்டினி, ஒர்க்கிங் அண்டர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ். ஸோ ஏஇக்கு கீழே அவங்க சொல்றதுக்கு நம்ம ஒர்க் பண்றது, இது எல்லாமே வந்து ஜேடிஓவோட ஒர்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ சைட் டிராயிங்கோட மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த டிராயிங் ரிலேட்டடா. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் இதா பண்றதே வந்து ஜேடிஓ தான். அதுக்கப்புறம் தான் ஏஐக்கு கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் ஏஐ அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஏதாவதுன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பேசிக் ஜாப் ப்ரொஃபைல். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் பிடபிள்யூடி. தென் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஓவர்சியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கூட நிறைய வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க லாஸ்ட் டைம். தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை. ஸோ ஜென்ரலா பேசிக்கா சொன்னா பில்டிங், ரோடு, இரிகேஷன், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஜென்ரலா தெரிஞ்சது நம்ம என்ன சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற அதே டிபார்ட்மெண்ட் தான் சொல்றீங்க அப்படின்னு. ஸோ நம்ம சில பேருக்கு வந்து தெரியும், சில பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஜேடிஓ அப்படிங்கிறது டிப்ளமோ லெவல் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு இது பார்க்கும்போது நியூவா இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பே ஸ்கேல் பார்த்தோம்னா 35,400 to 1,30,400. தட் இஸ் பே மேட்ரிக்ஸ் லெவல் 11. ஸோ இது வந்து பேசிக் பே. அப்ராக்சிமேட்டா இன்ஹேண்ட் சேலரி நமக்கு 45,000 to 47,000 to 48,000 வரும் பர் மந்த்துக்கு. ஓகே, ஸோ இது வந்து சேலரி டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா, இதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் சரி, டிஎன்பிசி ஜேடிஓன்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒர்க். ஓகே, எக்ஸாம் எப்படி இருக்கும், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, இதுதான் நிறைய பேரோட மைண்ட்ல பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். தென் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். நமக்கு இன்டர்வியூ கிடையாது, இது நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ டைரக்டா ரிட்டன் எக்ஸாமோட ரேங்க் பொறுத்து தான் நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ டைப் தான். நமக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பொறுத்து ரேங்க் லிஸ்ட் வரும். தென் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுல என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து பேப்பர் 1 சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட். ஸோ இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அகைன் டிஎன்பிஎஸ்சி ஏஐ வந்து இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட், ஜேடிஓ வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ டிப்ளமோ லெவல்ல தான் இருக்கும் டாபிக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்க போறீங்க. தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி கொச்சன்னு நிறைய படிக்க தேவையில்லை. ஓகே, நீட்டா கிளியரா சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்க போறீங்க. ஓகே, இது வந்து பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங்க்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். ஸோ 300 மார்க்ஸ் இதுக்கு எழுத போறீங்க. இது வந்து அக்கௌண்டபிள் மார்க். 3 hours டியூரேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் நடக்கும். அந்த ஜிஎஸ்ல வந்து 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் 100 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ். அது உங்களுக்கு ஸ்கோரிங்ல ஆட் ஆகாது. ஓகேவா? சோ அதுல வந்து நீங்க 60%, தட் இஸ் மினிமம் 40 மார்க்ஸ் எடுக்கணும். சாரி, 40% 60 மார்க்ஸ் எடுக்கணும். 150க்கு நீங்க 60 மார்க்ஸ். ஓகே, 100 கொஸ்டின், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். சோ நீங்க வந்து 150 கொஸ்டின்ஸ்க்கு 60 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். தட் இஸ் 100க்கு 40 எடுத்தா போதும்ன்ற மாதிரி லாஜிக். சோ ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி நீங்க வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் உங்களோட பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. உங்களோட ஜிஎஸ் அண்ட் சிவில் பேப்பரை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. நீங்க அதுல வந்து எலிஜிபிள் ஆகலைன்னா நீங்க உங்களோட வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. சோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக தான். நீங்க 100க்கு 40 இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சோ மொத்தம் நீங்க ஓவராலா நம்மளோட மார்க் வந்து 450க்கு தான் கடைசியா வரும் நமக்கு. ஓகே, ரேங்க் லிஸ்ட்டுக்கு. சோ சேஃப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப ரைஸ் ஆயிட்டே இருக்கு. சோ கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பொறுத்து ஜென்ரலா இப்ப லாஸ்ட் வரைக்கும் இருந்ததுல 330+ to 350+ அசால்ட்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு இருக்கிறது. சோ நீங்க வந்து சேஃப் ஸ்கோரா 350 வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சிவில் வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க படிக்கும் போதே ஃபார்முலாஸ், ஒன் லைனர்ஸ் அந்த மாதிரி அதுல நிறைய கான்சென்ட்ரேஷன் போடுங்க. ஓகேவா? சோ ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரிக்கியா, கான்செப்சுவலா ட்ரிக்கியா பண்ண மாட்டாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் சிம்பிளா அந்த டெஃபினிஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், ஒன் லைனரா இருக்கட்டும், டேட்டா வேல்யூஸ்,
ஃபார்முலாஸ் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். டைரக்ட்டுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க. இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். டிப்ளமோ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா அப்ளிகபிளா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க பிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளிகபிள், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளிகபிள், அது ரிலேட்டடா ஏதாவது அலைட் கோர்சஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளிகபிள். ஸோ இதை பாருங்க, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஷிப் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ் பை த கவர்மெண்ட். ஸோ நீங்க நோட்டிபிகேஷன் வந்தோடனே அதுல உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதையும் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸாம். இப்போ எக்ஸாம் ஓவர்வியூ தெரிஞ்சிச்சு, நேச்சர் ஆஃப் ஒர்க் தெரிஞ்சிச்சு, சேலரி தெரிஞ்சிச்சு, எல்லாமே ஓகே. இதுக்கு நான் எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர் கான்செப்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதுல என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல என்ன படிக்க போறீங்க, அந்த ஓவரால் கான்செப்ட்ஸ வந்து மேய்ஞ்சி வச்சிடணும். ஓகே, அகைன் நான் சொல்றேன், நீங்க வந்து ஓவராலா அவுட்லைன் படிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறமா டீப் டவுன் ஸ்டடி பண்ணுங்க. தென் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே நீங்க படிக்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரேடியா கான்செப்ட்ஸை படிச்சுட்டு அப்புறம் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு வராது, அது எஃபெக்டிவாவும் இருக்காது. படிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெகுலரா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் எப்பவுமே ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் கையோட ஒன்லைனர்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்க்கு தனியா ஒரு நோட்டு போட்டுருங்க. தனியா நோட்டு போட்டு அதை வந்து நீங்க எழுதி படிங்க. நம்ம இன்ஸ்டியூட்லயே இது இருக்கு, ஒன்லைனர்ஸ் புக் அவைலபிளா இருக்கு, ஜேடிஓக்கு புக் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க, இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜேடிஓக்கு பேட்சும் போய் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா குவெரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டெசைன் இன்ஸ்டியூட்க்கு. டீம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பக்காவா பண்ணதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட். கண்டிப்பா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க மினிமம் 10 மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகே, 5 to 10 மார்க் டெஸ்ட், அட்லீஸ்ட் 5 ஆவது எழுதி இருக்கணும். ஓகே, ஸோ மினிமம் 5 ஆவது எழுதிக்கணும், மேக்ஸிமம் 10 எழுதணும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபைனல் ரிவிஷன் அண்ட் மார்க். இந்த நீங்க பக்காவா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேடிஓ எக்ஸாம் கண்டிப்பா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் திங் இதான் நான் சொல்லணும்னு இருந்தது, அண்டர்ஸ்டாண்ட் த லெவல் ஆஃப் எக்ஸாம். அகைன் அண்ட் அகைன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, இது டிப்ளமோ லெவல் எக்ஸாம். ஸோ நீங்க வந்து லெவல் ஆஃப் எக்ஸாம புரிஞ்சுக்கணும். அந்த இப்போ ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னா ஏஇக்கு படிக்கிறது, இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஏஇக்கு வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. பட் ஜேடியூக்கு ரிவைஸ் பண்ணும்போது அதோட ஓவர்லைன் ஓவர்வியூ ரொம்ப டீப்பா போகாம டெரிவேஷன்ஸ் போகாம ஓவராலா படிச்சா போதும். ஓகே, சோ லெவல் ஆஃப் எக்ஸாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா. அதே மாதிரி டிப்ளமோ படிச்சவங்க வந்து நான் இன்னும் படிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கணும், நிறைய டீப்பா போகணும் அப்படின்னு நினைச்சு ஏஇ ஸ்டாண்டர்டுக்கு போயிடாதீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லயே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, அதுக்காக தான் திரும்ப சொல்றது, ப்ராப்பரான இந்த ரிசோர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். ஸோ சிலபஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க சிலபஸ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி 10 யூனிட்ஸ் இருக்கும் சிவில்ல. தென் ஜிஎஸ் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ் தான். ஸோ ஆப்டிடியூட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஜிஎஸும் பேரலா நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க இந்த ஒரு பக்காவா இந்த மெத்தடாலஜில பண்ணிட்டு வந்தீங்கன்னா சக்சஸ் இஸ் யோர்ஸ். ஓவராலா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜேடிஓ பத்தி. என்ன ஒர்க் நேச்சர், ஜாப் ப்ரொஃபைல், எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் ஆர் கைடன்ஸ் ஆர் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், வாட் எவர் பக்காவா நீங்க வந்து படிச்சு நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கன்சிஸ்டன்சி தான் ஃபுல் த்ரூ அவுட் தி ஜர்னி ஹெல்ப் பண்ண போகுது. So அதுக்கு தான் இந்த ஒரு கோட், சக்சஸ் isn't always about greatness, it is about consistency. Hard work leads to success. கன்சிஸ்டன்டான ஹார்ட் ஒர்க். ஓகே, so greatness will நமக்கு greatness கண்டிப்பா வரும். So with this இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டெசை இன்ஸ்டியூட் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா ஜேடிஓ ரிலேட்டடா கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல JDO 2026 நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எங்க டீம் கண்டிப்பா. அண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. March 1 இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுலயும் ஜாயின் பண்ண இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுனாலும் feel free to contact us. Thank you.